வெல்கம் டு அவர் சேனல் ஃபீஸ்ட் வித் ஃபிராஸ். இன்னைக்கு நம்ம எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் டிஷ் பூசணிக்காய் பாவு பார்க்க போகிறோம். இது மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தோசை, சப்பாத்தி, பிரெட்டு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காயோட தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்படியே இதை வெயிலில் 6 மணி நேரம் காய வைங்க. தேங்காய் துருவல் 1 கப், கருப்பட்டி 1 கப், ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். இப்போ பூசணிக்காய் நல்லா காஞ்சிருச்சு, அதையும் எடுத்துக்கிறோங்க. இப்போ ஒரு பேனில் கருப்பட்டியை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிறோங்க. கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம காய வச்சிருந்த பூசணிக்காய் ஆட் பண்ணுவோம். இதை மூடி வச்சு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணலாம். இடையில திறந்து கிளறி விட்டுக்குறங்க. பூசணிக்காய் வெந்ததும் தேங்காய் துருவல் அப்புறம் ஏலக்காய் பொடியை சேர்த்து விடுங்க. இப்போ கை விடாம மீடியம் ஃப்ளேம்லயே கிளறி விட்டுக்கிட்டுருங்க. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த பதத்திலே இறக்கிடணும், இல்லைண்டா இறுகிரும். இது ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. தோசை, சப்பாத்தி, பிரெட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இது ஸ்வீட்டுங்கனால கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட.